அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீரிய வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இஸ்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் வல் ஃபுர்கானில் கரீம். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லனுபவ்வி அன்னஹும் மினல் ஜன்னah உரஃபன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா நிஅம அஜ்ருல் ஆமிலீன். وقال النبي صلى الله عليه وآله وسلم جددوا إيمانكم بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم زدنا إيمانا وتسليما وعافية وعفوا ورحمة وراحة. اللهم إنا نعوذ بك من بلاء الدنيا وبلاء العيش وبلاء الكسب حسبي نسبي وبلاء الموت وبلاء القبر وبلاء السؤال وبلاء الدنيا وفي الآخرة. اللهم حبب إلينا الإيمان. اللهم زين أخلاقنا بالأعمال الصالحة وباتباع سنة رسول الله صلى الله عليه وسلم أفعال وآثار وأقوال وسائر الأخلاق كلها يا أرحم الراحمين. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய கருணையும் கிருபையும் என்றென்றும் ரஹ்மத்தாக நிலவட்டுமாக. நம்முடைய பாவங்கள், எண்ணத்தில் உள்ள குளறுபடிகள், நம்பிக்கையில் உண்டான அவதுரோகங்கள், திறன்களில் மோசடிகள், நம்முடைய அங்கங்களில் ஏற்படக்கூடிய சோம்பேறிகள், இத்தனை தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கலப்பற்ற தூய்மையான
மென்மையான மிக பேரொளியில் உண்டான ஈமானை நம்முடைய உள்ளங்களில் நிரப்புவதுடன் நல்ல பல சாலிகான அமல்கள் செய்வதற்குண்டான சாலிகான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய அத்தனை நிஅமத்துக்களையும் அவனால் வழங்கப்படுகின்ற அத்தனை நிஅமத்துக்களையும் நாம் அனுபவித்து சுக்கூர் நன்றி செய்கின்ற நற்குண பக்குவமுடைய மக்களாக நம்மிலே ஆண்களையும் பெண்களையும் சிசுக்களையும் இரு சாரார்களையும் அல்லாஹ் ஆக்கி நமக்கு எத்தகைய கவலையுமோ துக்கமோ தடுமாறி விடாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவ்வுலகில் வாழும் கால் திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக், திடீர் செலவினங்கள், தகுதியில்லாத ஆஸ்பத்திரியுடைய செலவுகள், எதிரிகளுடைய தொல்லைகள், அக்கம்பக்க தொல்லைகள், சிண்டு முடிச்சு விடுகின்ற ஷைத்தானின் கோர பிடிகள், இவைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை இறுதி வரை பாதுகாத்து நம்மை அல்லாஹ் மர்சுகுனா இல்மத் தௌஹீத் வ அமல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கவே சுவனபதியிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குடியமர்த்தினான். அங்கிருந்து தான் பல்வேறான நிஅமத்துக்களை அல்லாஹ் அருளுவதற்கு முதலாவதாக அவனுடைய திட்டங்கள் வைத்திருந்தான். நாளடைவில் காலப்போக்கில் எந்த ஜன்னத்தில் இவர்களை நிம்மதியாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தாய் இவர்களை சுவனபதியிலே வைத்தானோ, அவர்கள் அங்கே நிம்மதியை தேடி அலையக்கூடிய காலங்கள் இல்லாமல் நிம்மதியோடே வாழ்வே நிம்மதி என்ற அடிப்படையில் அல்லாஹ் அங்கே எல்லா நிஅமத்துக்களையும் வைத்து ஒரு ஷரியத்தின் உத்தரவை விட்டான். ஷரியத் என்றால் என்ன? தீமையின் பக்கம் செல்லாமல் தடுப்பது என்றுதான் அர்த்தம், ஒரிஜினல் அர்த்தம். அதற்குள் வெவ்வேறு அர்த்தங்களும் உண்டு. அப்போ அவன் உத்தரவு போட்ட போது வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இருவருக்குமே ஒன்றா உத்தரவு போட்டான், தாய்க்கும் தந்தைக்கும். இந்த மரத்தில் எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அப்படி ஃபதகூனா இருவரும் நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினால் ஸாலிமீன் மிக மிக அநியாயம் செய்த கெட்டவர்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து தெளிவு பெறுவதற்கு முன்னாலேயே அங்கே ஷைத்தான் குறுக்கிட்டான். ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக, நீண்ட சம்பவம், சூழ்ச்சியின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் சென்றால் அவர்கள் உஷாராகி விடுவார்கள் என்று பெண்ணை கொண்டு அங்கே அவன் அந்த மரத்தை நெருங்குவதற்கு பாவலா செய்தான். நம்முடைய தாய் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பேச்சிலே மயங்கினார்கள். அதனால தான் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உபதேசத்தில் பெண்களின் பேச்சுக்களை கேளுங்க, ஆனால் அதற்கு நேர்முரணாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா விஷயத்திலும் அல்ல, தேவையான விஷயம், குடும்ப விஷயம், சில விஷயங்கள் பெண்கள் சொல்வது நன்றாக இருந்தால் அதை நாம் ஆலோசனைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக அவர்களின் மூலமாக ஷைத்தான் ஊடுருவதனால்
மின் நுக்சாலி அக்லிஹின்ன மின் நுக்சானி அக்லிஹின்ன என்று பெண்களுக்கு அந்த அறிவார்ந்த சில நிலைகள் எந்த அளவிற்கு அறிவு இருந்தாலும் அவர்களுக்கு சில குறைபாடுகள் உண்டு. அந்த குறைபாடில் அவர்கள் கவனிக்க திருந்துவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு காரணத்தால் அவருடைய அறிவு சம்பூர்ணமாக ஆக்கப்படாத ஒரு காரணத்தால் நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், முர்சலீன்கள் பெண்களிலே இல்லாத காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆணின் 2 சாட்சிகள் 4 பெண்கள் வீதமாக அல்லாஹ் கொடுத்தான். ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் சாட்சி. ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால் ஆண் ஒருத்தன் போதும், பெண்ணாக அந்த சாட்சி சொல்வதாக இருந்தால் 2 நபர் இருக்க வேண்டும். ஆக இப்படி அவருடைய அறிவு கம்மியின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உத்தரவிட்டது, இருவருமே நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொன்னபோது ஷைத்தான் குறுக்கிட்டு அவர்களை அந்த ஜன்னத்தை விட்டு எப்படியும் வெளியேற்ற வேண்டும், நம்மை இவருடைய படைப்பிலே தானே வெளியேற்றினான் அல்லாஹ் என்று கங்கணம் கட்டி அந்த மரத்தை நெருங்க வைத்து அந்த கனிகளை புசிக்க வைக்கின்ற பொழுது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாமிட் எடுக்க வச்சாங்க. அவ்வா அலைஹிஸ்ஸலாம் முழுங்கிட்டாங்க. முழுங்குவதுடைய நோக்கம் துர்நாற்றம்தான், அந்த கோதுமை கனியின் கழிவின் நாட்டம்தான் அந்த ஹைல் மாச தூரம் 7 நாள் நொம்பலப்படும். அதனால் ஏற்படக்கூடிய இது மரண நோவினையில் குல்ஹுவா அதன்ட்டான்ல, மரண நோவில ஒரு பகுதி அப்படின்ட்டான். அதற்கும் குர்ஆனில் சில ஆயத்துக்கள் இருக்குது. ஃபஅ்தஸிலு நிஸா அனில் மஹீலி குல்ஹுவா அதன்றான்ல, பெண்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அந்த மாதவிடாயின் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோவு மரண நோவினில் சக்கராத்தில் ஒரு பகுதின்ட்டான்ல. அது கோதுமை கனி சாப்பிட்டாங்களே அதனுடைய அந்த தாக்கம்தான் அந்த நாற்றமும் அந்த வேதனையும். சிறை அறிவை இழந்த அநேகர்கள் ஹைலில் உறவு கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான வழியிலே செயல்படுவதை நாம் கேள்விப்படுறோம். சிலர் கேள்வியும் கேட்டாங்க, ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். எது கூடாதோ அதைத்தான் கேட்பான், கூடுவதை விட்டு விடுவான். கேட்க போனால் சொல்லுவான், எனக்கு ஈமான் இருக்க மாதிரி நான் அல்லாஹ் ரசூல் அஞ்சுற மாதிரி எவனுமே அஞ்ச மாட்டான் அப்படின்றான். டேய், ஷைத்தான் கூட தாண்டா அல்லாஹ் அஞ்சுறான். மின் தரஃபத்தைன், கண் சிமிட்டும் நேரம் கூட அந்த ஷைத்தான் அல்லாஹ் அஞ்சாமே இல்லை. ஆனால் மாறு புரிவது நமக்குத்தான், வழி கெடுப்பது நம்மைத்தான், வழியிலிருந்து நேரான வழியின் பக்கம் சாய வைப்பது நம்மளைத்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்யவே இல்லை. இன்றைக்கும் அல்லாஹ்வை அஞ்சி அவன் வணங்கி கொண்டு தான் இருக்கின்றான். பிறகு நாம் ஷைத்தான் மீது பழி போடுவது என்பது இது புத்தி அற்றவர்களுடைய செயல். உனக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான், ஐங்காலம் தொழுகு, இஸ்லாத்துடைய கடமை 5, ஐங்காலம் தொழுகு, குர்ஆன் ஓது, நோன்பு வையி, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜு செய்யி, நற்கர்மங்களில் முந்தி தீவிரமாகு அப்படின்ட்டு அல்லாஹுவும் சொல்லியிருக்கான், ரசூலுல்லாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் ஷைத்தானின் மீது குறை சொல்வது எங்கனம்? ஷைத்தானை பார்த்துருக்கியா நீ? அல்லது அவங்க ஓட்ட நான் தாண்டா ஷைத்தான் சொல்லியிருக்கானா? ஷைத்தானை வழிகெடுத்துட்டான்னு சொல்கிறியே, எதை வச்சு சொல்கிறேன்? குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின்படி, இஜ்மா கியாஸ் சட்ட ஷரீயத்தின் ஆதாரத்தின்படி என்றாவது ஒரு நாள் உன்னிடத்தில் ஷைத்தான் நான் தான் உன்னை வழிகெடுப்பேன், உன்னை சுமரத்திலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று சொன்னானா? இல்லையே. நீ கொண்ட ஈமான், நாம் கொண்ட ஈமான் ஒரு தரமாக இருந்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இன்னா நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆனையும் மனிதர்களையும் படைத்து குர்ஆனையும் இறக்கி அவர்களுக்கு தெளிவை கொடுத்தோம். நாமே இந்த குர்ஆனின் சாராம்ச ஷரியத்தின் சட்டங்களையும் குர்ஆனையும் மார்க்கத்தையும் மக்களையும் பாதுகாப்போம்ன்றான்ல.
இப்போ அல்லாஹ் பாதுகாக்கும் போது எப்படி ஷைத்தான் வழி கெடுப்பான்? அல்லாஹ்வுடைய வழியில் நீ சென்றால், மாநபியுடைய வழியிலே சென்றால் ஷைத்தான் உன்னை டச் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா இபாதக்கல் முஹ்லசீன் தான்லா. ஷைத்தான் சொன்னால் ல உகுவி என்னக்கு மஜ்மஈன், ரப்பே ரஹ்மானே நீ படைத்த எல்லாத்தையும் வழிகெடுப்பேன்டான். அப்போ அல்லாஹ் டைட்டில் என்ன சொன்னால், இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், நல்லடியார்களை ஒரு காலம் நீ டச் பண்ண முடியாது, நல்லடியாரை தொட முடியாது. அது அல்லாதவர்களை தான், அது அல்லாதவர்களை தான் ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான்? அவர்களுடைய முரட்டுத்தனமான ஈன குணத்தை வைத்து அவர்களை வழிகெடுப்பான். என்னப்பா பாங் சொல்லியாச்சு தொழுகலையா? இப்போ தானே பாங் சொல்லியிருக்கு, தொழுவோம். என்னப்பா ரமலான் வந்துருச்சு, ஜகாத் கொடுக்கலையா? இன்றைக்கி தானே பெற ஒன்று அதுங்குள்ளையா அப்படின்வான். இன்றைக்கி பெற ஒன்று அதுங்குள்ளையாண்டா ரெண்டாவது பிறையில் நீ இருப்பியா என்பது உனக்கு தெரியாது. நல்ல விஷயத்தில் நாம் நம்மை தீவிரமாக ஆக்கி கொள்ளணும். நன்மை பாவிக்கக்கூடிய விஷயத்தில் அதிநவீனமாக அதி தீவிரமாக நாம் நல்லதை செய்யணும். நாம் செய்கிறது பூரா கெட்டதைத்தான் தீவிரமாக செய்வோம். நல்லதின் பக்கம் நாம் அங்கே தலை வைத்து கூட படுக்க மறுப்போம். எனவேதான் நமது முரட்டுத்தனமான நஃப்ஸின் செயல் திட்டங்களை கொண்டு தான் ஷைத்தான் நம்மளை சாக்கிறான். அவன் சாய்ச்சிட்டு போயிடுவான். வழிகெடுறது நீ தான், அவன் உன்னைய வழிகெடுக்க மாட்டான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பிடியில் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை கேட்பான். ஏண்டா அல்லாஹ் என்னை படைச்ச ஒரு நாளாக அவன் என்னை பார்த்துருக்கானா, அவனை போய் நீ வழிகெடுன்னு நான் சொன்னான்னு கேட்பான். அப்போ மாற்றிக்கொள்வது உன் நஃப்ஸா உன் உடலா அவன் உடலா என்பதை சரியாக சீர்திருத்தி கொள்வதற்குத்தான் இந்த குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், ஷரியத்தின் வடிவமைப்புகள். எல்லா துறையிலையுமே ஷைத்தானை விரட்டும்படியான ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரெண்டாவது அவனை பற்றி பிடிக்கக்கூடியதை கொடுத்தான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இரண்டு சொல்லும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இரு பாலாருக்கும் சிசுக்களுக்கும் சிசுவர்களுக்கும் இது கடமையாக இருக்குது. காலையில் எந்திரிச்சா, மாலையில் படுத்தா, தஅவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து நாம் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கணும். இந்த பாதுகாப்பு தேடி கேட்காதவரை இந்த பாதுகாப்பு என்பது நமக்கு வழங்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால், ஒரு இடத்தில் 100 நபர், அந்த 100 நபருக்கும் 1 கிலோ தங்கம் ஃப்ரீ என்று அரசாங்கம் நம்பர் 1 முதல் 10 வரை போட்டு ஒரு டோக்கனை கொடுத்துட்டா, இந்த டோக்கனை கொடுத்த உடனேயே அந்த டோக்கனுக்கு எத்தனை நம்பரோ அவனுக்கு ஒரு கட்டி கொடுக்கப்படும், 1 கிலோ கொடுக்கப்படும். இது முற்கூட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மூமின் முஸ்லிமுக்கு காஃபிர்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோக்கனுடைய நம்பர் 12-12-24. இந்த 12ஐ கொண்டால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. 24 என்ற நம்பரை பெற்றால் அவர்கள் வெற்றி பெற முடியும். அது தூய்மை வாழ்க்கையிலே அமையும். என்ன அது? லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மதுர் ரசூலுல்லா 12-12-24. இந்த டோக்கன் ஜதீது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா, உங்களுடைய ஈமானை புதுப்பிங்கள். அந்த புதுப்பிப்பது தான் நம்முடைய அமல்களை நாம் சரியாக தினந்தோறும் கடைபிடித்து கணித்து கவனித்து செயல்படுத்தணும். உணர வேணாமா? நம்ம தூய்மை பெற வேணாமா? நாம் தூய்மை பெறுவதற்கு 2 வழிகள். ஒன்று, அல்லாஹ் குர்ஆன் சட்டதிட்டங்கள் ஷரியத்தின் மூலமாக விதியாக்கிய அந்த குர்ஆனின் சாரம்சம். இரண்டாவது, எண்ணுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் நடைமுறை மௌனம் அவருடைய வாழ்வில் தெளிவாக்கிய நமூனா நடைமுறையின் ஹதீஸின் அந்த விளக்கம்.
இந்த குர்ஆன் ஹதீஸின் விளக்கங்களை வைத்துத்தான் இஜ்மா கியாஸ் இந்த நான்கும் ஒருங்கிணைத்து நமது வழியிலே வறுமையானால் அங்கே இல்லா இபாதக்கல் முஹ்லசின் என்ற தன்மை நமக்கு வரும். இல்லையானால் இன்ன நஸ்ஸ அனில் ஹவா அதுதான் அங்கே கிடைக்கும். பேரீச்சையை பின்பற்றியவர்கள் நிச்சயமாக தோல்வியுறுவார்கள். அவர்களுக்கு விளக்கம் என்பது கிடைக்காது. அப்போ எதற்காக தெய்வ வழிபாடு, இறையை வணங்குவது? அதை பற்றித்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு காமிக்கும்போது யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். நல்லடியார்களே, யா இபாதி அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட நல்லடியார்களே, விசுவாசிகளே, இன்னரலி வாசிஆ நான் படைத்திருக்கும் பூமி மிக விசாலமானது. இய்யாய ஃபஅ்புதூன் அதில் சகல வஸ்துக்களையும் வசதியாக உங்களுக்கு கொடுத்து வாழ வைத்திருக்கின்றேன். வணக்கம் என்னை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வணக்கம் என்பது வழிபாடுகளில் பரிசுத்தமான வஹதானியத் தௌஹீத், இதுதான் தௌஹீத். பேர் வச்சுக்கிட்டு கொடி பறக்க விடுறது தௌஹீத் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நபரை கூறிக்கொண்டு இழுத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் தான் தௌஹீத் என்று சொல்வதும் அல்ல. தௌஹீத் என்பது வஹதானியத், அல்லாவை ஓர்மைப்படுத்தி வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ், அனைத்தும் அல்லாவை கொண்டுதான் நடைபெறுகின்றது என்பதை உறுதி கொண்டு அமல் செய்வது தான் தௌஹீத். அதனால் அவுலியாக்களை ஜியாரத் பண்ணக்கூடாது, மூமின்கிட்ட சிபாரிசு பண்ணக்கூடாது, துவா கேட்கக்கூடாது, சிறுக்கு கிறுக்கு என்று சொல்வதெல்லாம் மூர்க்கத்தனமான ஷைத்தானின் குணங்கள். முதலில் நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது ஆயத்தை சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிக்கத்துல் மௌத் உலகத்தில் நல்லவனும் கெட்டவனும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களும் மௌத்தை சுவித்து தான் ஆக வேண்டும், அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஒரு இறைநேசர் சொல்கிறாரு, அல் மௌத்து காசுன் வன்னாசு ஷாரிபுஹா மரணம் என்பது ஒரு கிளாஸ், அதன் சுவை என்னும் பானத்தை இந்த கிளாஸில் அருந்திதான் தீர வேண்டும்ன்றாங்க. உலகம் என்பது ஒரு வாழ்வு, மரணம் என்பது கபர். மரணித்த பிறகு எந்த ஒரு புழு பூச்சியானாலும் ஒரு பறவையானாலும் மண்ணுக்கடியில் புதைக்கப்படுவதை நாம் பார்க்குறோம். இல்லைன்னா துர்நாற்றம் வீசிடும். அது உயிரோடு பறக்கும் வரை, வாழும் வரை, இருக்கும் வரை தான் அதனுடைய மதிப்பு. ஆடானாலும் ஒட்டகையானாலும் மாடானாலும் மனிதனானாலும் பச்சை பறவைகளானாலும் பச்சை கிளிகளானாலும் அது மரணித்து விட்டால் அந்த இடத்தில் கிடப்பது ஏறத்தாழ அந்த காற்று எவ்வளோ தூரம் போதோ அந்த தூரம் அளவுக்கு நாற்றம் தாங்க முடியாது ஒரு நாளில். இப்போ ஒரே நாளையில் தன் துர்நாற்றத்தை மறைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராவது உண்டா? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் அவர்கள் மாத்திரம்தான். இப்போ காசா பலஸ்தீனில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகமான மக்கள் ஷஹீதானாங்க. அவங்க உடலை தேய்த்து நுகர்ந்து உயிரோடு உள்ளவன் தேய்த்து கொண்டான். கஸ்தூரியின் வாடை, கஸ்தூரி வாடை கம கம என்னும் மணக்கும் மகோன்னத மனிதன் உடம்பிலே உடம்பிலே. அந்த மையத்தின் அந்த உடலை தேய்த்துத்தான் தேய்த்து கொண்டார்கள். நறுமணம் மூமின்கள், அல்லாஹ்வுடைய நறுமணம். முனாஃபிகீன்கள், காஃபிர்கள் செத்து உயிரோடு இருக்கின்ற அவருடைய மீற்றிய அந்த ஜனாசாவை மையத்தை தூக்கி செல்லும்போது நாக்கிட்டு போகக்கூடிய சூழல். இது காஃபிருடைய மரணம். அது இயற்கை, அதுதான் அது நாத்தம். இது அமலின் காரணமாக நறுமணம் வீசும். கஸ்தூரி வாசம் ஈமானில் வீசும்
மூமீன்களே வாருங்கள். இப்போ கஸ்தூரி வாசம் ஈமானில் இருக்குது. அந்த ஈமான், ஈகான், அஃபால் செயல்பாடுகள் இந்த மனிதனை நறுமணத்தின் கமலச் செய்யும். மரணத்திற்கு பிறகுதான் இவனுடைய ஈமானின் ஒளி இவனுடைய உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நல்லருளின் பக்கம், ரஹ்மானின் பக்கம் கொண்டு இணைக்கும், ரசூலின் பக்கம் கொண்டு இணைக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஹுப்பு துன்யா ஜீனத்துன் ஒத்தஃபாகுருன், உலகத்தில் தற்பெருமைகளும் ஆணவங்களும் அழிச்சாட்டியங்களும் தான் நம் கண்ணுக்கு முன் தெரியும். அது என்றும் நிரந்தரமாக இருக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் மனிதன் மனிதனாய் வாழ்வதற்கு அவன் தூய்மை, உண்மை, மெய்மை, செயல்திறன், நன்னம்பிக்கை இத்தனையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டால்தான் அவன் முஸ்லிமாக, மூமினாக, முஸ்லிமாத்தாக, மூமினத்தாக இவர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாம் இந்த ஆயத்தின் உறுதிப்பாடுகளை கொண்டு தெளிவு பெற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொன்னது, என்னுடைய நல்லடியார்களே, என்னுடைய பூமி விசாலம், என்னை என்று நீங்கள் வணங்க வேண்டாம், என்னை என்று யாரிடத்திலும் உதவி தேட வேண்டாம், என்னையவே அல்லாஹ்வாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அனைத்தும் சித்தியாகும், வழங்கப்படும். இந்த மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் மௌத்தை சுவைக்கும். அந்த மௌத்திற்கு பின்னால் சும்மா இலையினா துர்ஜஊன், அல்லாஹ்வில் அளவிலே மீட்டி எடுக்கப்படும். இல்லாமையில் இருந்து மனிதன் வந்தான், இருப்பதிலிருந்து மறுபடி இல்லாமையிலாகின்றான், அந்த இல்லாமையிலிருந்து இருக்குகின்றான். பிறகு இந்த மனிதனுக்கு அழிவில்லை. எனவே இந்த மனிதனுக்கு முந்தைய மௌத்து ரெண்டாவது ஹயாத்து, ரெண்டாவது மௌத்து ரெண்டாவது ஹயாத். ஒரு மனிதனுக்கு இரண்டு மவுத், இரண்டு ஹயாத் உண்டு. அதிலே அழியாத ஹயாத் வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ஃபதரல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்ன அந்த வாழ்வு, அந்த வாழ்வின் நிலைதான் மாநபியின் பரிசுத்த அடிச்சுவற்றை பின்பற்றி நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு மூமினுக்கும் மூமினாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அது தவறும்போது தான் மனிதன் தவறு செய்ய ஆரம்பிக்கின்றான். ஆகவே மனிதன் மனிதனாய் வாழ மனித தன்மையில் ஈவு, இரக்கம், அன்பு, அறத்தை பெற்றுக்கொள்ள அந்த மனிதன் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி தான் இவனுக்கு என்றும் கை கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய ஒரு முயற்சியாக அமையும். எனவேதான் என் உயிருக்கு மேலான முஹம்மது அல் முர்த்தலா அஹமது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய அனைத்து விதமான நிழமத்துக்களும் இவனுக்கு கிடைத்திட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் பாலிக்கட்டும். இந்த நல்லருளின் அருள்தான் மகத்துவமான ஷிஃபாவிற்குரிய ரஹ்மத்தாக, நிஅமத்தாக, ராகத்தாக அமையும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ் யார், அல்லாஹ் குர்ஆனையும் ரசூலையும் எதற்காக அனுப்பினான், அந்த அல்லாஹுவின் அருள் நம்மிலே எவ்வளோ மிளிர்ந்திருக்கின்றது. ஒரு மனிதன் சிகத்தாக நோயின்றி வாழுகின்ற பொழுது அவனுடைய நியமத்தின் கடாட்சங்கள் உடலிலே வெளியிலே எவ்வளோ நிறைந்திருக்கின்றது. நோய்வாய்ப்பட்ட பிறகு அது எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றது, மூமினாக இருந்தால் எப்படி பாதுகாப்பளிக்கப்படுகின்றது, முனாஃபிக்காக இருந்தால் அவன் எப்படி நொம்பலம் அடைகின்றான் என்பதை உணர்ந்து தெளிவு பெற்று
குர்ஆனின் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வைரம் வைடூரியத்தை விட மிக உயர்ந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கள் என்பதை நினைத்து நாம் நம்மை உலட்டி விடாமல் தூய்மை விற்று வாழ்வதற்குண்டான வாழ்வை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வைர வரிகளால் வைரத்தை கொண்டு எழுதப்படுகின்ற மகத்துவமிக்க குர்ஆனின் மகத்துவத்தை உணர்ந்து ஈமானை வலுப்படுத்தி உடம்பிலே ஈமானின் ஃபௌரை ஏற்றி நூறானியத்து என்னும் கல்பில் ததும்பாத ஈமானின் பேரொழியை பெற்று மாணவியின் பேரொழியை கொண்டு நாம் ஷஃபாத்தை அடைந்து வெற்றி பெறுவோம். எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை ஈமானில் தூய்மை மிக்கவனாக, வாழ்வில் நல்லவர்களாக, நம்முடைய அமல்களின் நன்னம்பிக்கையுடைய நிலைகளிலே நம்முடைய நம்பிக்கையை தகர்த்து விடாமல் அல்லாஹ் ரசூலின் மீதும் குர்ஆனின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் முழு நம்பிக்கை கொண்டு செயல்படுத்த உண்மை முத்தகீனாத்தாக மாற அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான குற்றங்களையும் மன்னித்து நம்முடைய ஈமானில் ஈகான் என்னும் உரத்தை ஏற்றி மாணவியின் செயல் திறன்களை வாழ்வாக கொண்டு பலங்கள் பறிக்க நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஉத்தூனி மினல் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.